Hello everyone, welcome to MCVS Way of Teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 சயின்ஸ் சாப்டர் 3 ஹெல்த் த அல்டிமேட் ரிசர்ச் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். How are non-communicable diseases caused? இப்ப non-communicable disease எல்லாமே எப்படி வந்து வருது? You learned that non-communicable diseases like cancer, diabetes and asthma are linked to lifestyle, diet and or environment. They are the most common cause of death in India. In grade 6, you also learn about diseases like scurvy, anemia and goiter, which are caused by lack of specific nutrients in the diet. These are called deficiency diseases and are also non-communicable. Non-communicable diseases அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா கேன்சர், டயபெட்டிஸ், ஆஸ்துமா நம்மளோட லைஃப் ஸ்டைலோட லிங்க் பண்ணது, நம்மளோட டயட்ல அல்லது நம்மளோட என்விரான்மெண்ட்ல வந்து எப்படி இருக்கோ அதனால உருவாகிற டிசீசஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்தியால வந்து மோஸ்ட் ஆஃப் த டெத் வந்து எதனால வருது அப்படின்னா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னால தான் வருது. நம்ம ஏற்கனவே கிரேட் 6 அண்ட் 7ல வந்து ஸ்கர்வி, அனிமியா, காய்டர் டிசீசஸ் எல்லாமே வந்து எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இந்த டிசீசஸ் எல்லாம் எதனால வருது? லேக் ஆஃப் ஸ்பெசிபிக் நியூட்ரியன்ஸ். நம்மளோட டயட்ல வந்து நியூட்ரியன்ஸ் ஏதாவது கம்மி ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாமே வரும். இந்த டிசீசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஆர் deficiency diseasesனு சொல்லுவோம். Diseases such as cancer, diabetes and asthma may often persist for a long time, more than 3 months, and are referred to as chronic diseases. இப்ப இந்த கேன்சர், டயபெட்டிஸ், ஆஸ்துமா இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்சிஸ்ட்னா என்னன்னா கண்டினியூ லாங் டைம் வந்து இந்த டிசீசஸ் எல்லாமே வந்து கேரி ஆகுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேரி ஆகுற டிசீசஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குரோனிக் டிசீசஸ் அப்படின்னா நாள்பட்ட டிசீசஸ், ரொம்ப லாங் டைம் இருக்கிற டிசீசஸ்னு சொல்லுவோம். Diabetes is a common disease which is becoming more prevalent in adults as well as children. In fact, India now has one of the highest number of people with diabetes in the world. It often develops due to a combination of hormonal imbalances, unhealthy eating habits, lack of physical activity, being overweight or obese, and other reasons. இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து காமன் டிசீஸா வந்து ஆயிருச்சு. வேர்ல்ட்ல இருக்கிறதுலயே இந்தியால தான் வந்து நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இந்த டயபெட்டிஸ்னால வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. வந்து எதனால வருது அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால, நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து ஹெல்த்தியா இல்லாததுனால, அன்ஹெல்த்தியா இருக்கிறதுனால, லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கம்மியானதுனால, ஓவர் வெயிட் ஒபீஸ் ஆனதுனால, இன்னும் நிறைய ரீசன்ஸ்னால வந்து இந்த டயபெட்டிஸ் வந்து வருது. லெட் us learn more about the causes of non-communicable diseases and preventions. இப்ப இந்த non-communicable diseases வந்து எப்படியெல்லாம் வருது, அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Activity 3.5 Let us survey. Find out 3 most common lifestyle diseases in our neighborhood. உங்களோட நெய்பர்ஹுட்ல வந்து ஏதாவது 3 most common lifestyle related இருக்கிற diseases வந்து எடுக்க சொல்றாங்க. Talk to a doctor, nurse, health worker, even a family member who knows about health and what kind of lifestyle changes can help prevent or manage these diseases. 3 common disease வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த diseases வந்து டாக்டர் கிட்டயோ நர்ஸ் கிட்டயோ அல்லது ஹெல்த் ஒர்க்கர் கிட்டயோ இல்ல உங்க ஃபேமிலில வந்து ஹெல்த்த பத்தி நல்லா தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல அவங்க கிட்டயோ இந்த டிசீசஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணி இதுல என்னென்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்ததுனால இதெல்லாம் நமக்கு வந்து வந்தது, அதே மாதிரி இதை எப்படி எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி லேர்ன் பண்ண சொல்றாங்க. யூ கேன் ஆல்சோ கன்சல்ட் ட்ரஸ்டட் ஹெல்த் வெப்சைட், புக்ஸ், டீச்சர் அண்ட் டாக்டர்ஸ். அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய வெப்சைட், புக்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் இவங்க கிட்டயுமே வந்து நீங்க கன்சல்ட் பண்ணலாம். Fill in the table 3.2 and learn more about lifestyle related diseases. இந்த டேபிள்ல வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீசஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ண சொல்றாங்க. ஒபிசிட்டி அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னா எக்ஸஸ் பாடி ஃபேட், பிரீத்லெஸ்னஸ், ஃபேட்டிக். நம்ம வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணலாம், நம்ம பிரீத் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படலாம், அதே மாதிரி நம்மளோட பாடி ஃபேட் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கலாம்.
இதெல்லாம் நம்ம எப்படி வந்து பிரிவென்ட் பண்ண முடியும்? ஈட்டிங் எ பேலன்ஸ்டு டயட், எக்ஸர்சைசிங் ரெகுலர்லி. நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் டயட்ட சாப்பிடுறது மூலமாவும், அதே மாதிரி எக்ஸர்சைஸ் வந்து ரெகுலரா பண்றது மூலமாவும் நம்ம இத வந்து பிரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் வரதுக்கான சிம்ப்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன், எக்ஸசிவ் தர்ஸ்ட், வெயிட் லாஸ், டயர்ட்னஸ், ஸ்லோ ஹீலிங். அடிக்கடி யூரின் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாகமும் நமக்கு அடிக்கடி இருக்கும். வெயிட் லாஸ் ஆகும், டயர்ட் ஆகும், ஸ்லோ ஹீலிங். இப்ப நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்தது அப்படின்னா, அது ஸ்லோவா வந்து ஹீல் ஆகும். இந்த மாதிரி சிம்ப்டம்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இத வந்து நம்ம எப்படி பிரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஈட்டிங் எ பேலன்ஸ்டு டயட் அண்ட் எக்ஸர்சைசிங் ரெகுலர்லி. நம்ம சாப்பிடுற ஃபுட்ல வந்து பேலன்ஸ் டயட்ட ஃபாலோ பண்ணனாலும், எக்ஸர்சைஸ் வந்து ரெகுலரா பண்ணாலுமே இத எல்லாமே நம்மளால பிரிவென்ட் பண்ண முடியும். இப்போ ஹை பிளட் பிரஷர் அப்படின்னா, அதுக்கான சிம்ப்டம்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஹெட்டேக், பிளர்டு விஷன், நம்மளோட கண் பார்வை வந்து கம்மியாகலாம், டிசீனஸ், தலைவலி வரலாம். இது எல்லாமே நம்ம எப்படி பிரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து மேனேஜ் பண்ண நம்ம கத்துக்கணும். ரெகுலர் எக்ஸர்சைஸ் வந்து பண்ணணும். Be a scientist. Dr. Kamal Ranadev, 1917 to 2001, was a pioneering biomedical researcher. She studied how hormones and certain viruses are linked to cancer, helping improve its treatment and prevention. Her work also showed how tobacco, diet, and pollution can raise the risk of cancer, highlighting the importance of a healthy lifestyle. இப்ப இந்த கமல் ராணடேவ் அப்படிங்கிறவங்க வந்து 1917ல பிறந்து 2001ல வந்து டெத் ஆனாங்க. பயனியரிங் அப்படின்னா நம்மளோட முன்னோடின்னு சொல்லுவாங்க. டாக்டர் கமல் ராணடேவ நம்ம எதுக்கான முன்னோடின்னு சொல்லுவோம் அப்படின்னா, பயோமெடிக்கல் ரிசர்ச் பண்றதுல இவங்கள தான் நம்ம முன்னோடின்னு சொல்லுவோம். இப்ப கேன்சர் இருக்கு அப்படின்னா, அந்த கேன்சர்ல வந்து என்னென்ன வைரஸ் இருக்கு, என்னென்ன ஹார்மோன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறத பத்தி லேர்ன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அதை எப்படி எல்லாம் நம்ம பிரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் இவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்ப நம்ம வந்து ஆல்கஹால் இது எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னா கேன்சர் வரும்னு சொல்றோம்ல. அது எல்லாமே யாரு சொன்னா அப்படின்னா, இந்த கமல் ராணடேவ் தான் சொன்னாங்க. டொபாக்கோ அண்ட் டயட். டெய்லி அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து கேன்சர் வரும். நம்மளோட டயட் வந்து கரெக்டா இல்லைனாலுமே நமக்கு வந்து கேன்சர் வரும். அது மட்டும் இல்லாம பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆனா கூட நமக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் கமல் ராணடேவ் வந்து சொன்னாங்க. How to prevent and control diseases. இப்போ ஒரு டிசீஸ் வந்து இருக்கு அப்படின்னா அது வராம நம்ம எப்படி prevent பண்ணணும், அப்படி வந்துருச்சு அப்படின்னாலும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். You might have heard the phrase prevention is better than cure. It is important to protect ourselves from both communicable and non-communicable diseases. நம்ம வந்து ஒரு பிரேஸ் வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். என்ன பிரேஸ் அப்படின்னா, prevention is better than cure. prevention is better than cureனா என்ன அப்படின்னா, குணப்படுத்துவதை விட தடுப்பதே சிறந்தது, அல்லது வருமுன் காத்தலே சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிசீஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி கியூர் பண்றது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி அந்த டிசீஸ் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்றாங்க. இப்ப இது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு மட்டும்தான் பொருந்துமான்னு கேட்டா கிடையாது. இது வந்து கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ரெண்டுக்குமே வந்து பொருந்தும். Activity 3.6. Let us read. Odisha Community-led Sanitation Campaign. In Bhadrak district, Odisha, a community sanitation campaign helped more people build and use toilets. This reduced open defecation significantly and improved child health with fewer cases of diarrhea and infection. இப்போ ஒடிசால இருக்கிற பத்ராக் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு சானிடேஷன் கேம்பெயின் வந்து நடத்துனாங்க. அந்த சானிடேஷன் கேம்பெயின் மூலமா நிறைய பீப்புள் வந்து டாய்லெட்ஸ் வந்து பில் பண்ணாங்க. இப்போ அந்த டாய்லெட்ஸ் பில் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஓப்பன் டாய்லெட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஓப்பன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணதுனால அந்த சில்ட்ரனோட ஹெல்த்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இந்த கேம்பெயினுக்கு அப்புறம் பீப்புள் நிறைய பேர் வந்து டாய்லெட்ஸ் வந்து பில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பில் பண்ணதுக்கு அப்புறம் சில்ட்ரனோட ஹெல்த் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. அதே மாதிரி டயரியா அண்ட் இன்ஃபெக்ஷனால வர பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்மியானாங்க. What do you infer from this case? Simple step like good sanitation can greatly reduce the spread of communicable diseases. Find about such community campaign held in your location. Share in your class and discuss with your peers about the impact of such initiative. இப்ப நம்ம மேல பார்த்த அந்த சிச்சுவேஷன்ல வந்து ஒரு கேம்பெயின் வந்து நடத்துனாங்க. அந்த கேம்பெயின் மூலமா நிறைய பீப்புள் வந்து டாய்லெட்ஸ் வந்து பில் பண்ணாங்க. அப்படி பில் பண்ணதுனால அவங்களோட ஹெல்த் எல்லாமே இம்ப்ரூவ் ஆச்சுன்னு பார்த்தோம்ல. இது வந்து ஒரு சின்ன ஸ்டெப் தான். ஆனா அந்த சின்ன ஸ்டெப்ல இருந்து நம்ம நிறைய கம்யூனிகபிள் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுறத வந்து நம்மளால கம்மி பண்ண முடிஞ்சது. இந்த மாதிரி உங்களோட ஏரியால வந்து இந்த மாதிரி ஏதாவது கம்யூனிட்டி கேம்பெயின் வந்து இருந்ததா? அந்த கேம்பெயின் மூலமா உங்களுக்கு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அப்படிங்கறத உங்க கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க.
Ability of the body to fight diseases. You would have noticed that some people get sick more frequently than others, although living in a similar environment. Do you know why? The natural ability of our body to fight diseases is known as immunity. Our body has a special system called the immune system that helps fight against diseases. எல்லாருமே வந்து ஒரே என்விரான்மெண்ட்ல தான் இருப்பீங்க. ஆனாலுமே சில பீப்புள் வந்து சீக்கிரமே நோய் வந்து அஃபெக்ட் பண்ணிரும். அது எதனால நடக்குது எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அது வந்து நம்மளோட பாடியில இருக்க ஒரு நேச்சுரல் எபிலிட்டி தான். அந்த எபிலிட்டி வந்து என்ன செய்யும் அப்படின்னா டிசீஸ் கூட ஃபைட் பண்ணும். அத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். நம்மளோட பாடியில வந்து ஒரு ஸ்பெஷல் சிஸ்டம் வந்து இருக்கும். அந்த சிஸ்டம நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இம்யூன் சிஸ்டம் சொல்லுவோம். இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து டிசீசஸ் கூட ஃபைட் பண்ணி நமக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகுறத, நம்மளுக்கு டிசீஸ் வர்றத வந்து கம்மி பண்ணும். யாருக்கெல்லாம் இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பரா ரன் ஆகலையோ, அவங்க எல்லாருக்குமே வந்து சீக்கிரமா சிக் ஆயிரும். You might have taken some drops of injection in your childhood to protect yourself from certain diseases such as polio, measles, tetanus, hepatitis. These are vaccines that help prevent serious infection caused by viruses and bacteria. இப்போ உங்களோட சைல்ட்ஹுட்ல வந்து நிறைய ஊசி வந்து போட்டிருப்பாங்க. பிறந்த உடனே போட்டிருப்பாங்க. 45 டேஸ்ல போட்டிருப்பாங்க. 3 மந்த்ல போட்டிருப்பாங்க. இப்போ நீங்க 10 இயர்ஸ் அடுத்து 15 இயர்ஸ்ல கூட போடுவாங்க. இப்போ இந்த இன்ஜெக்ஷன் எல்லாமே எதுக்காக அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்ஜெக்ஷன் எல்லாமே நம்மள வந்து போலியோ, மீசல்ஸ், டெட்டனஸ், ஹெப்படைட்டிஸ் இதுல எல்லாத்துலயும் இருந்து நம்மள பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான். இந்த இன்ஜெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வேக்சின்னு சொல்லுவோம். இந்த வேக்சின் என்ன செய்யும் அப்படின்னா வைரஸ் அண்ட் பாக்டீரியா எதுவுமே நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நம்மள பிரிவென்ட் பண்ணும். A vaccine helps our body fight certain diseases by training the immune system to recognize and attack harmful germs, providing what is known as acute immunity, production development after exposure to a pathogen or a vaccine. Vaccines can be made in different ways, from weakened and dead pathogens like viruses or bacteria, or from inactive or harmless parts of the pathogen. Some newer vaccines instruct our own body cells to make a harmful part of the germ, which our immune system then learns to fight. இப்போ நம்ம வந்து வேக்சின் வந்து போடுவோம்ல, இந்த வேக்சின் எல்லாமே நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வைரஸ் ஆர் பாக்டீரியா கூட வந்து ஃபைட் பண்றதுக்கு வந்து இந்த வேக்சின் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணும். நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். வேக்சின் எல்லாமே வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எப்படி வந்து மேக் பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் வேல வந்து மேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீக்கண்ட் பாக்டீரியாஸ் அண்ட் டெத் பேத்தோஜென்ஸா கூட இருக்கலாம். லைக் வைரஸ் அண்ட் பாக்டீரியால இருந்து கூட நிறைய டிஃப்ரெண்ட் வேல வந்து இந்த வேக்சின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இருக்கிற டைம்ல வந்து நிறைய வேக்சின்ஸ் வந்து நம்மளோட ஓன் பாடியில இருக்கிற ஹார்ம்லெஸ் பார்ட் ஆஃப் த ஜெம்ஸ்ல இருந்து கூட ப்ரிப்பேர் பண்றாங்க. இது எல்லாமே வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்மள வந்து அஃபெக்ட் பண்ற ஹார்ம்லெஸ் பாக்டீரியா எல்லார்கிட்டயுமே வந்து ஃபைட் பண்ணி நம்மள வந்து பிரிவென்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் a tetanus shot often given after an injury protects against infection by the tetanus causing bacteria. It contains an inactivated bacterial toxin that helps the immune system develop protection without causing the disease. எக்ஸாம்பிள் இப்ப நம்ம டெட்டனஸ் ஷாட் வந்து எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா அப்போ வந்து நம்ம இந்த டெட்டனஸ் காசிங் பாக்டீரியாவோட ஃபைட் பண்ற மாதிரி இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துப்போம். அந்த டெட்டனஸ் காசிங் பாக்டீரியால வந்து ஒரு இன்ஆக்டிவேட் ஆன டாக்ஸின் பாக்டீரியா வந்து இருக்கும். இது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணி நம்மள அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். Do you know when the first vaccine was discovered? இப்ப நம்ம நிறைய வேக்சின் பண்ணியிருந்தோம், யூஸ் பண்ணிட்டும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இப்ப இந்த வேக்சின் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் யாரு வந்து கண்டுபிடிச்சாங்க? எட்வர்ட் ஜென்னர் அண்ட் த ஸ்மால் பாக்ஸ் வேக்சின். எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வேக்சின் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுவும் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஸ்மால் பாக்ஸ். ஸ்மால் பாக்ஸ் வாஸ் a deadly disease that caused blisters and killed millions. A milder disease called cowpox, seen in cows, could also infect humans. In the late 1700s, English doctor Edward Jenner discovered that people who had cowpox did not get smallpox. This led to the invention of the first vaccine and helped protect people from smallpox.
இப்ப ஸ்மால் பாக்ஸ்னா என்ன அப்படின்னா, அம்மம் போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதிலேயே பெருசு பெருசா கொப்பளம் இருக்குல்ல, அததான் வந்து ஸ்மால் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்சியன்ட் டைம்ல வந்து ஸ்மால் பாக்ஸ்னால நெறைய மில்லியன் ஆஃப் பீப்பிள் வந்து இறந்து போனாங்க. அப்ப இதுலயே நம்ம ஸ்மாலர் டிசீஸ்ன்னு எத சொல்லுவோம் அப்படின்னா, கவ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி இது வந்து கவுஸ்ல தான் இருக்கும். சில டைம் ஹியூமனுக்கு கூட இது வந்து இன்ஃபெக்ட் ஆகும். 1700ஸ்ல வந்து இங்கிலீஷ் டாக்டர் எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த பீப்பிள்லாம் வந்து கவ் பாக்ஸ் அப்படிங்கிற டிசீஸ்னால அஃபெக்ட் ஆயிருந்தாங்களோ, அவங்க யாருக்குமே வந்து இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து வரல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தூண்டுகோலா இருந்தது. Our scientific heritage. Long before modern vaccines, India had a traditional method called variolation to protect against smallpox. It involved using material from a smallpox sore to scratch the skin and create a mild infection and build immunity. People who performed this practice were known as டீகடாஸ். நம்ம வந்து ஸ்மால் பாக்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த எட்வர்ட் தான் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னோம்ல. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்து இந்தியால வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ல வந்து இந்த ஸ்மால் பாக்ஸ்க்கு வந்து வேக்சின் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வேரியோலேஷன் சொல்லுவோம். இந்த வேரியோலேஷன் வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்தவங்களுக்கு வந்து இது வந்து அதிகமாகாம அவங்க வந்து அத வந்து டெத் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஸ்மால் பாக்ஸால அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ பெரிய பெரிய கொப்பளமா இருக்கும்ல அந்த கொப்பளத்தை எல்லாமே என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்கிராச் த ஸ்கின் அந்த கொப்பளத்தோட ஸ்கின்னை வந்து ஸ்கிராச் பண்ண உடனே அதுல வந்து மைல்டு இன்ஃபெக்ஷன் வரும். அந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து வந்து நிறைய இம்யூனிட்டி பவர் வந்து பில்ட் ஆச்சு. இந்த மாதிரி ஸ்கின்னை ஸ்கிராச் பண்ணி அந்த ஸ்மால் பாக்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணவங்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டீகடார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. திங்க் லைக் அ சயின்டிஸ்ட். இப்போ ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி எப்படி வந்து திங்க் பண்ணலாம்? அப்சர்வேஷன். ஜென்னர் அப்சர்வ்ட் தட் மில்க் மைட்ஸ் ஹூ ஹேட் கவ் பாக்ஸ் டிட் நாட் கேட்ச் ஸ்மால் பாக்ஸ் லைக்லி பிகாஸ் த டூ வைரஸஸ் ஆர் ரிலேட்டட். இப்போ இந்த கவ் பாக்ஸ் அண்ட் ஸ்மால் பாக்ஸ் ரெண்டுமே எது ரிலேட்டடா வந்தது? வைரஸ் ரிலேட்டடா தான் வந்தது. யாருக்கெல்லாம் வந்து கவ் பாக்ஸ் இருந்ததோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்மால் பாக்ஸ் வரல அப்படிங்கறத எட்வர்ட் ஜென்னர் வந்து கண்டுபிடிச்சாரு. அடுத்து ஹைபோதெசிஸ். ஹைபோதெசிஸ்னா என்ன? Content in the purse of cowpox blister protected people from smallpox. Cowpox வரும்போது அதுல வந்து நிறைய blisters நிறைய கொப்பளம் வந்து இருந்துச்சுல அந்த கொப்பளம் எல்லாமே வந்து smallpox வராம தடுத்தது அப்படிங்கறதையும் இவர் வந்து கண்டுபிடிச்சாரு. Next experimentation. He tested this by injecting cowpox sap into a boy who later showed no illness when exposed to smallpox. Cowpox அந்த கொப்பளத்துல இருந்து சீல் வடியுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அந்த சலத்தை எடுத்து அந்த பாய்க்கு வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க. அப்படி இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாய்க்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்துச்சு. ஆனா அந்த ஸ்மால் பாக்ஸ்னால அவனுக்கு எந்த ஒரு இல்னஸுமே இல்ல. அந்த ஸ்மால் பாக்ஸ்னால அவன் டெத் ஆகவும் இல்ல. அவனுக்கு எந்த ஒரு இல்னஸுமே இல்லாம அவன் ஹெல்த்தியா தான் இருந்தான். ரிசல்ட். He found that people who were infected with cowpox sap were now resistant to smallpox. இவங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க அப்படின்னா கவுபாக்ஸ் ஆப் வந்து எந்தெந்த பீப்புளுக்குலாம் வந்து நம்ம இன்ஃபெக்ட் பண்றோமோ அவங்க எல்லாருமே ஸ்மால் பாக்ஸ்ல இருந்து பிரிவென்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்ளிகேஷன். மாஸ் வேக்சினேஷன் eventually helped eradicate smallpox worldwide. இந்த வேக்சினேஷன் கண்டுபிடிச்சதுதான் வந்து வேர்ல்டு வைட்லயே வந்து ஸ்மால் பாக்ஸ்னால டெத் ஆகுற எல்லாமே வந்து கம்மி எராடிகேட் அப்படின்னா ஒழிக்க முடிஞ்சது. Vaccines are one of the most effective ways to protect people of all ages, from infants to the elderly, against many serious diseases. They help prevent illness, reduce the spread of infection, and save millions of lives every year. It is important to remember that vaccines are preventive, not curative. They can help minimize serious diseases before they happen, but do not treat them once someone is already sick. Some people may fear out vaccines, but scientists and doctors carefully test them for safety. Getting vaccinated not only protects you, but also the people around you. இப்ப இந்த மாதிரி வேக்சினேஷன் வந்து கண்டுபிடிச்சது வந்து பீப்புள் நிறைய பேரை நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபேக்ட் குழந்தையில இருந்து எல்டர்ஸ் வரைக்குமே ரொம்ப அதிகமான பீப்புள் நிறைய மெனி சீரியஸ் டிசீசஸ்ல இருந்து நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்ப இது எல்லாமே எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இல்னஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணும். அதே மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறத வந்து ரெடியூஸ் பண்ணும். நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட லைஃப் வந்து எவ்ரி இயர் ஒரு வருஷமே இது வந்து சேவ் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கு. இப்ப இந்த வேக்சின்ஸ் எல்லாமே வந்து பிரிவென்டிவ் மட்டும்தான், நாட் கியூரேட்டிவ். அந்த நோயை வந்து சரி பண்ணி கொடுக்குமான்னு கேட்டா கிடையாது. ஆனா அந்த நோயிலிருந்து நமக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வராம நம்மளால பிரிவென்ட் பண்ண முடியும்.
அது மட்டும் இல்லாம இப்ப வந்து இந்த டிசீசஸ் ஏற்கனவே இருக்கு அப்படின்னாலுமே அவங்களுக்கு நம்ம இந்த வேக்சின் போட்டோம் அப்படின்னாலும் அது வந்து கியூர் ஆகாது. அப்ப வேக்சின் அப்படிங்கிறது என்ன? அந்த டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வேக்சினேட் பண்றது. அத வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கிறது தான் நம்ம வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சில பேர் வந்து இந்த வேக்சின் அப்படிங்கிறது என்னப்பா? இதெல்லாம் எனக்கு வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து பயப்படலாம். சில பேர் இந்த வேக்சின வந்து நம்பாம சந்தேகம் கூட படலாம். ஆனாலும் சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் வந்து எல்லாமே வந்து ரொம்ப சேஃபா தான் வந்து ஹேண்டில் பண்றாங்க. இப்ப நம்ம வந்து வேக்சினேட் பண்றது நம்மள மட்டும் புரொடெக்ட் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. நம்மள சுத்தி இருக்க பீப்பிள் எல்லாரையுமே வந்து புரொடெக்ட் பண்ணும். எவர் ஹெட் ஆஃப் இந்தியாஸ் ரோல் இன் வேக்சின் ப்ரொடக்ஷன். இப்ப இந்த வேக்சின் ப்ரொடக்ஷன்ல வந்து இந்தியாவோட ரோல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வேக்சின் ப்ரொடியூசர். வேர்ல்ட்ல இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வேக்சின் ப்ரொடியூசரா வந்து இந்தியா வந்து இருக்கு. இட் மேனுஃபேக்சர்ஸ் வேக்சின் ஆன் அ மேசிவ் ஸ்கேல் அண்ட் சப்ளைஸ் தெம் டு மெனி கண்ட்ரீஸ். இப்ப இந்தியா வந்து வேக்சின் ப்ரொடியூஸ் பண்றதுல மேனுஃபேக்சர் பண்றதுல வந்து பெரிய மேசிவ் ஸ்கேல் பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்தியால ப்ரொடியூஸ் பண்ற இந்தியால மேனுஃபேக்சர் பண்ற வேக்சின் வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு நம்ம சப்ளையும் பண்றோம். இந்தியன் வேக்சின் கம்பெனிஸ் பிளேட் அ கீ ரோல் டியூரிங் த COVID-19 பேண்டமிக் அண்ட் கண்டினியூ டு சப்போர்ட் குளோபல் ஹெல்த் எஃபர்ட்ஸ். இப்ப வந்து ஒரு வைரஸ் COVID-19 அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. அதனால நிறைய பேர் டெத் ஆயிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம COVID-19 எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பீரியட்ல வந்து இந்தியா வேக்சின் ப்ரொடியூஸ் பண்றது பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அந்த டைம்ல கூட இந்தியால ப்ரொடியூஸ் பண்ற மேனுஃபேக்சர் பண்ற வேக்சின் எல்லாமே வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து சப்ளை பண்ணாங்க. மட்டும் இல்லாம இந்த எஃபர்ட் வந்து நம்மளோட குளோபல் ஹெல்த் சப்போர்ட் பண்றதுக்காகவும் இருந்தது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் ஆர் வேக்சின் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஏதாவது இந்தியாவால ஹெல்ப் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா நம்மளோட குளோபல் ஹெல்த்தை வந்து அவங்க மைண்ட்ல வச்சுட்டு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. Be a scientist. Dr. Maharaj Kisan Ban was a well-known Indian doctor and scientist. As Secretary of the Department of Biotechnology, he helped promote science and innovation in India. He played a key role in developing the rotavirus vaccine, which protects children from diarrhea. He believed in using research to create affordable healthcare and made a big difference in India's health and biotechnology sector. இப்ப வந்து மகாராஜ் கிசான் பன் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா வெல் நோன் இந்தியன் டாக்டர் அண்ட் சயின்டிஸ்ட். இவர் வந்து பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரியா வந்து இருந்தாரு. இவர் வந்து இந்தியால வந்து சயின்ஸை வந்து இன்னோவேட்டிவா ப்ரமோட் பண்ணதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து சில்ட்ரன் அஃபெக்ட் பண்ற டயரியா அப்படிங்கிற டிசீஸ்ல இருந்து அவங்கள ப்ரொடக்ட் பண்ற ரோட்டா வைரஸ் வேக்சின் அப்படிங்கிற வேக்சினுக்கு டெவலப் பண்றதுல வந்து இவர் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணாரு. இந்தியாவோட ஹெல்த் அண்ட் பயோடெக்னாலஜி செக்டர்ல வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கொண்டு வந்ததும் இவர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவோட ஹெல்த் கேர் வந்து அஃபோர்டபிள் பிரைஸ்ல வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கறத அவர் பிலீவ் பண்ணி நிறைய ரிசர்ச்சும் பண்ணாரு. Treatment of diseases. If our immune system fails to protect us against an infectious disease, we fall ill and need to visit a doctor. The doctor may give us medicines called antibiotics, which kill the bacteria that might have caused the disease. Antibiotics works only against bacterial infection because they target parts of bacterial cells that are different from human or other animals. They do not work against வைரஸ் ஆர் டிசீஸ் காஸ்டு பை புரோட்டோசோவா. இப்போ சில நேரம் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து கரெக்டா ஒர்க் ஆகாது. அப்போ வந்து நம்ம நிறைய டிசீஸ்னால இன்ஃபெக்ட் ஆகும். நமக்கு நிறைய டிசீஸ் வந்து வரும். டிசீஸை நம்ம கியூர் பண்றதுக்காக நம்ம டாக்டர் வந்து பார்ப்போம். அப்ப டாக்டர் வந்து சில மெடிசின்ஸ் வந்து தருவாங்க. அந்த மெடிசின்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லுவோம். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு பாக்டீரியாவால வந்த டிசீஸ்ல இருந்து அந்த பாக்டீரியாவை எல்லாத்தையுமே கில் பண்ணி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வந்த டிசீஸை மட்டும்தான் வந்து கியூர் பண்ணி தரும். ஏன் அப்படின்னா இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது பாக்டீரியல் செல்லை மட்டும்தான் வந்து டார்கெட் பண்ணும். இதுவுமே எல்லா ஹியூமன் அண்ட் அனிமல்ஸுக்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ் எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து வைரஸ் அண்ட் புரோட்டோசோவானால வர டிசீசஸ் எதுலையுமே வந்து நம்மள கியூர் பண்ணாது. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ல வர டிசீஸை மட்டும்தான் வந்து கியூர் பண்ணும். Think like a scientist. Discovery of the first antibiotic, penicillin. First antibiotic என்ன அப்படின்னா நம்ம பென்சிலின் சொல்லுவோம். இதை எப்ப கண்டுபிடிச்சாங்க, யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். Penicillin was discovered in 1928 by Alexander Fleming, a bacteriologist from London. While studying harmful bacteria, he noticed that a mold on a discarded battery dish stopped the bacteria from growing.
He realized the mold released substances that kill the bacteria. This chance discovery led to discovery of penicillin, antibiotic used to treat bacterial infection. Penicillin அப்படிங்கறத யாரு வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் ஃபிளெமிங் 1928ல வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த அலெக்சாண்டர் ஃபிளெமிங் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா லண்டன்ல இருக்கிற ஒரு பாக்டீரியாலஜிஸ்ட். இவங்க வந்து எதை பத்தி ஸ்டடி பண்ணாங்க அப்படின்னா நமக்கு காம்ஃபுல் நமக்கு கெடுதலை உண்டாக்குற எல்லா பாக்டீரியாவை பத்தி வந்து இவங்க ஸ்டடி பண்ணாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெட்ரி டிஷ் வந்து தூக்கி எறிஞ்சாங்க. அந்த பெட்ரி டிஷ்ல வந்து நிறைய மோல்டு வந்து இருந்தது. அந்த மோல்டு இருந்ததுனால அந்த பெட்ரி டிஷ்ல வந்து எந்த விதமான பாக்டீரியா எதுவுமே க்ரோ ஆகல. அப்ப அவங்க என்ன ரியலைஸ் பண்றாங்க அப்படின்னா மோல்டு ரிலீஸ் பண்ற சப்ஸ்டன்சஸ் வச்சு நம்மளால இந்த பாக்டீரியாவை வந்து கில் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து பண்ணாரு. ரியலைஸ் பண்ணுனதுல இருந்துதான் இவர் வந்து பென்சிலின் வந்து கண்டுபிடிச்சாரு. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் என்ன அப்படின்னா இந்த பென்சிலின் தான். Though antibiotics are effective in protecting us against bacterial infection and have saved millions of lives since their discovery, their indiscriminate use has led to a decline in their effectiveness. Nowadays, there are new headlines about antibiotic resistance, a phenomenon where bacteria that were earlier killed by a given antibiotic are found to survive and multiply despite treatment with the antibiotic. This makes common infection harder to treat and increase the risk of complications, prolonged illness and even death. இப்ப வந்து நம்ம பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு ஆப்போசிட்டா வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட லைஃப்ஸை சேவ் பண்ணி கொடுத்தாலுமே நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துருவோம். இந்த மாதிரி அடிக்கடி நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால இதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை பத்தி நிறைய ஹெட்லைன்ஸ் வந்து பாக்குறோம். என்ன நியூஸ் வந்து வருது அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாக்டீரியாவால இன்ஃபெக்ட் ஆகி நமக்கு ஏதாவது டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ண உடனே நம்மளோட ஹெல்த் வந்து ரெக்கவர் ஆயிரும். ஆனா இப்ப நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணாலுமே நம்மளோட ஹெல்த் உடனே ரெக்கவர் ஆகுறது கிடையாது. How antibiotic resistance spread in the community. இப்ப இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது வந்து கம்யூனிட்டியில எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு? Taking antibiotics when they are not required. Development of resistance in the bacteria in animals. Development of resistance in a human body. நமக்கு தேவையில்லாத டைம்ல நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்ததுனால இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து வந்தது. நம்ம ஹியூமன் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு ஹெல்த்தி பாடி வந்து இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் ஒரு இல்னஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆவாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆன உடனேயே அங்க வந்து ஒண்ணு இவங்க கிட்ட இருந்த டிசீஸ் எல்லாமே வந்து அவங்க பக்கத்துல இருக்க அதர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம். அப்படி இல்ல அப்படின்னா அவங்கள கவனிச்சுக்கிட்டு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம். சப்போஸ் இவங்க ஹாஸ்பிட்டல் வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது டர்ட்டி சர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனால இவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா அவங்களோட சரௌண்டிங்ஸ் அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே வந்து டிசீசஸ் வரலாம். இப்ப இந்த ஹியூமன் வந்து ரெக்கவர் ஆகி அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிருவாங்க. ஆனா இவங்க ஸ்ப்ரெட் பண்ண டிசீஸ் வந்து ஒருத்தங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிட்டே தான் இருக்கும். மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கிறதுனால நம்ம நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. சில நேரம் அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாமலும் போகுது. இப்ப அனிமல்ஸ்ல இருந்து எப்படி எல்லாம் நமக்கு வருது அப்படின்னா இப்ப அனிமல்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அனிமல்ஸ் கிட்ட இருந்து நம்ம டைரக்டா வந்து ஃபுட் வந்து எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அனிமல்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மில்க், பட்டர், கர்டு, மீட் இது எல்லாமே எடுத்துக்கிறோம். பேர்ட்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எக், மீட் எல்லாமே எடுத்துக்கிறோம். இது மூலமாவும் நமக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்ப இதை அனிமல்ஸோட வேஸ்ட்ல இருந்து நம்ம மேன்யூர் வந்து ப்ரிப்பேர் பண்றோம். அந்த மேன்யூர் வந்து நம்ம சாயில் நம்ம க்ரோ பண்ற பிளான்ட்டுக்கு வந்து கொடுக்குறோம். பிளான்ட்ல இருந்து வர கிரைன்ஸ் எல்லாத்தையுமே தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் இந்த கிரைன்ஸ் அண்ட் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்ல வந்து ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே அதுவுமே ஹியூமனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆக்டிவிட்டி 3.7 let us infer. Study the infographic given in 3.5b. How do you think the antibiotic resistance has been developed in bacterial pathogens? What precautions may be taken to reduce antibiotic resistance? Infographic அப்படின்னா என்ன அப்படின்னா தகவல் விளக்கப்படம்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பிக்சர் வழியா தெரிஞ்சுப்போம்ல அததான் வந்து இன்ஃபோகிராபிக்லி சொல்லுவாங்க. இப்ப இந்த பிக்சர்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா how bacteria became resistant to antibiotics. எப்படி வந்து பாக்டீரியா வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு ஆப்போசிட்டா வந்து டெவலப் ஆச்சு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம்.
few microbes develop resistance to antibiotics. இப்ப நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சில பாக்டீரியாஸ் மட்டும் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆப்போசிட்டா வந்து இருக்கும். when antibiotics kill bacteria causing illness, they also kill good bacteria protecting the body from infection. சில நேரம் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கும் போது அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம பாடியில இருக்கிற குட் பாக்டீரியாவை கூட கில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். the antibiotic resistant bacteria grow and take over. ஆன்டிபயோட்டிக் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ஆப்போசிட்டா இருக்க பாக்டீரியா அந்த ஆன்டிபயோட்டிக்கை எடுத்துட்டு அது இன்னும் ஹெல்த்தியா க்ரோ ஆகுறதுக்கே நிறைய சான்சஸ் இருக்கு. some bacteria transfer antibiotic resistance to other bacteria causing more problems. ஆன்டிபயோட்டிக் ஆப்போசிட்டா இருக்க பாக்டீரியா எல்லாமே இன்னும் டெவலப் ஆகும்னு சொல்லலாம். அந்த டெவலப் பண்ண பாக்டீரியா இன்னும் நிறைய பாக்டீரியாஸ்க்கு வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதனாலயும் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. I need antibiotic for my mother. She has a sore throat and fever. You must get a prescription from a doctor. இப்ப நீங்க வந்து உங்க அம்மாவுக்கு வந்து தொண்டை வலியோ அல்லது ஃபீவரோ இருக்கு அப்படின்னா உடனே மெடிக்கல் ஷாப்ல போய் ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் வந்து வாங்கிட்டு வருவீங்க. ஆனா அந்த மெடிக்கல் வந்து டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லாம கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம கியூர் பண்ணலாம். இப்ப கேட்டிலுக்கு நம்ம எப்படி எல்லாம் பிரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஆர் யூ கிவிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் டு யுவர் கேட்டில்? நோ, ஐ எம் நாட் யூசிங் எனி ஆன்டிபயோட்டிக். இப்ப யாராவது கேட்டில் வந்து க்ரோ பண்றீங்க அப்படின்னா நீங்களே என்ன செய்யக்கூடாது, அந்த கேட்டில் எல்லாத்துக்குமே ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்காம இருக்கிறதுலயும் நம்ம வந்து பிரிவென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், நோ டு நாட் கிவ் ஆன்டிபயோட்டிக் இன்ஃபெக்ஷன் டு யுவர் கேட்டில். இட் வில் டெவலப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அதர்வைஸ். நான் சப்போஸ் உங்களோட கேட்டிலுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வெட்டினரி டாக்டரை போய் பாக்கீங்க அப்படின்னா அந்த டாக்டரே வந்து இப்ப வந்து உங்களோட கேட்டிலுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் தேவை கிடையாது. இப்ப நம்ம போட்டோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் தான் இம்ப்ரூவ் ஆகும். அதனால நீங்க இப்ப வந்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்றது மூலமாவும் நம்ம வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ண முடியும்னு சொல்றாங்க. Tackle the problem of antibiotic resistance. We must use antibiotics wisely only when prescribed by doctor in the correct dose and for the right duration. Avoiding unnecessary use help prevent the rise of resistance bacteria and keeps antibiotic effective for future generation. வந்து ஏதாவது உடம்புக்கு முடியல அப்படின்னா நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ அதே மாதிரி கரெக்டான டோஸ் வந்து எடுக்கணும். எந்த டியூரேஷன் சொல்றாங்களோ அந்த டியூரேஷன்ல தான் வந்து எடுக்கணும். இப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளால பிரிவென்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி பண்றது மூலமா பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ வந்து நம்மளால ரைஸ் பண்ண முடியும். அதுக்கு அப்புறம் வர ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து எஃபெக்டிவா இருக்கும். Traditional medicine system like Ayurveda, Siddha and Unani have been used in India for many years to manage common health problems. They use natural substances like herbs, oils and minerals for managing illness and promoting discovery and focus on healthy lifestyle and balanced diet. While these systems can help with some condition and are useful everyday well-being, they may not be effective for all diseases and at all stages. இது மட்டும் இல்லாம நம்ம ட்ரெடிஷனல் மெடிசின் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இது எல்லாமே வந்து இந்தியால நிறைய இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்மளோட டிசீஸ் நம்மளோட காமன் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கியூர் பண்ணிட்டே தான் வந்தாங்க. ஏன் இதை நம்ம ஃபாலோ பண்ண சொல்றோம் அப்படின்னா இந்த ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இதுலலாம் வந்து நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்ப்ஸ், ஆயில்ஸ், மினரல்ஸ் இது எல்லாத்தையும் தான் யூஸ் பண்ணி நம்மளோட இல்னஸ் வந்து கம்மி பண்றாங்க. இது மட்டும் இல்லாம பேலன்ஸ்டு டயட்டை வந்து என்கரேஜ் பண்ணி ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து நம்மள மாத்துவாங்க. அதனாலதான் இப்ப நிறைய பேரை வந்து இந்த மாதிரி இந்தியன் ட்ரெடிஷனல் மெடிசனை வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்மளால இந்த பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். Therapies for non-communicable diseases focus on managing symptoms and improving quality of life through medication, lifestyle changes and rehabilitation. Early diagnosis and continuous care are key to control the disease progression and prevent complication. இப்ப நம்ம இந்தியன் ட்ரெடிஷனல் மெடிசன் வச்சு நம்ம நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்ணி அந்த சிம்டம்ஸ்க்கு வந்து என்னென்ன மெடிசின் வந்து கொடுக்கலாம், என்னென்ன மெடிசின் கொடுத்தா அவங்களோட லைஃபோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், அது அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகும், அவங்களோட ரீஹாபிலிட்டேஷன்னா என்ன அப்படின்னா மறுவாழ்வு, அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் வந்து எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து அவங்க மெடிசின் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இயர்லி டயக்னோசிஸ் அப்படின்னா
கண்டறிதல்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து எந்த டிசீஸ் வருதோ, அந்த டிசீஸ் வர்றதுக்கான சிம்ப்டம்ஸ் வந்து நெறைய இருக்கும். அந்த சிம்ப்டம்ஸ் வச்சே நம்ம முன்னாடியே என்ன டிசீஸா இருக்கும் கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு வந்து கன்டினியூஸ் கேர் வந்து குடுத்துட்டே இருந்தோம் அப்டின்னா, அவங்கள அந்த டிசீஸ்ல இருந்து நம்மளால புரொடெக்ட் பண்ண முடியும். இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எம்சிபிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.